ஸோ இந்த வார பாட்காஸ்ட்டில் என்ன அப்படின்னா ஸ்லீப் பற்றி தான். பட்டு தூங்க போகிறவங்க ஓகே, பட் இந்த ரொட்டீனை கெடுத்துக்கிட்டு இந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் அதுவே அவங்களுக்கு ரொட்டீனாகவும் மாறிடுது. ஃபோன் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற அந்த ஒரு அடிக்ஷன் மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. ஆஃப்டர் சோஷியல் மீடியாவோட எவால்வுக்கு அப்புறம் ரொம்ப இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த பெட் டைம்லேயும் உங்களுக்கு மொபைல் பார்க்குறது என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத மேபி உங்களோட வியூவில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்க்கலாம். என்னென்னா, இப்போ சிலருக்கு வந்து படுத்த உடனே தூக்கம் வந்துடும், சிலருக்கு வந்து படுத்த உடனே தூக்கம் வராது. அந்த படுத்த உடனே தூக்கம் வராத நபர்கள் வந்து காலகாலமாகவே கடைபிடிப்பது என்னென்னா, ஏதோ ஒரு நூல்கள் வாசிப்பது அல்லது வந்து இசை கேட்பது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது சமீப காலங்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதுக்கு பதில் மொபைலை எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லைன்னா ஏதோ வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து நூல்கள் வாசிப்பது, அதாவது அச்சிடப்பட்ட நூல்களை வாசிப்பதற்கும் இல்லை மொபைலில் நூல் வாசிக்கிறதுக்கும் ஒரு அடிப்படை விஷயம், மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பகல் இரவு அப்படிங்கிறது பொறுத்து நம்ம உடம்புல வந்து உள்ள ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதோட எல்லாம் மாறும். இதுக்கு பேர் வந்து டையூரனல் வேரியேஷன். இது வந்து மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா விலங்குகளுக்கும் இது உண்டு. இது வந்து எப்படி இந்த சிஸ்டம் ஆரம்பிச்சதுன்னா, சூரிய ஒளியை வைத்து நம்ம விலங்குகள் எவல்யூஷனில் விலங்குகள் வந்ததுலேருந்து மனிதன் வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரகாசமான வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து சூரியன் தான். சந்திரன் இருந்தாலும் அது வந்து ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை தந்தது கிடையாது. ஸோ வந்து ஒரு அந்த மாதிரி விளக்குகள் அப்படின்னாலும் ஒரு மெழுகுவர்த்தியோ ஒரு இல்லைன்னா ஒரு சின்ன மண்ணெண்ணெய் விளக்கோ பெரிய பிரகாசமான வெளிச்சத்தை தராது. ஆனால் பிரகாசமான வெளிச்சத்தை தருவது வந்து சூரியன் தான், ஒரு 100 வருடங்களுக்கு முன் வரை, அதாவது மின் விளக்குகள் வரும் வரை. ஸோ நம்ம பாடி, அதாவது உடம்புல உள்ள பயாலஜிக்கல் கிளாக் எப்படி இருக்குன்னா, பிரகாசமான ஒளி வந்தால் அது வந்து பகல், பிரகாசமான ஒளி இல்லை என்றால் அது இரவு. இப்படி தான் இது டியூன் ஆயிருக்கு. ஒரு இரவுல வந்து உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்து உங்களை தூக்கத்தை நோக்கி தள்ளும், பகலில் அது வந்து உங்களை விழிப்படைய வைக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து படுத்த உடனே தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து படுத்த உடனே தூங்குறவருக்கு பிரச்சனை இல்லை. படுத்த உடனே தூக்கம் வராதவர் ஒரு நூல் படித்துட்டு இருந்தாலோ இல்லை ஒரு பாட்டை கேட்டுட்டு இருந்தாலோ கொஞ்ச நேரத்தில் அவர் தூங்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அது இரவு என்று உங்கள் மூளை கருதி அவரை தூக்கத்தை நோக்கி இழுத்து செல்லும். ஆனால் அந்த நபர் வந்து ஒரு மொபைல் பார்க்குறாருன்னா, ஒரு பக்கத்தில் கண்ணிலேருந்து ஒரு அடி தூரத்தில் அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒளி வரும்போது அது உங்கள் மூளை வந்து அதை வந்து பகல் என்று கருதி அவரை வந்து தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலையை நோக்கி இழுத்து செல்கிறது. அதனால் ஒரு தூக்கம் வராத நபர் ஒரு நூலை எடுத்து படிக்க ஆரம்பித்தால் 30 நிமிடங்களிலோ 1 மணி நேரத்திலோ தூங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய. ஆனால் தூக்கம் வராத ஒருவர் மொபைலை எடுத்து பார்த்தாருன்னா அந்த பிரகாசமான ஒளி என்பது அவரது தூக்கத்தை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தாமதப்படுத்துகிறது. இப்படி தாமதப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, அவர் கடைசியில் டயர்ட்னஸ், எக்ஸாஷனில் வந்து சோர்வுனால அவர் தூங்க போய் காலையில் ஆனால் எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகணும், அல்லனா 7 மணிக்கு எந்திரிச்சு மாணவர்கள் என்றால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போகணும். இவங்க காலையில் எந்திரிச்சு இவங்க பள்ளிக்கு போனாலோ வேலைக்கு போனாலோ கல்லூரிக்கு போனாலோ முழுவதும் அந்த தூக்க கலக்கத்திலேயே இருந்து அன்னைக்கு வேலை ஒழுங்காக ஓடாது. அன்னைக்கு வேலை ஒழுங்காக ஓடாமல் அன்னைக்கு பார்க்க வேண்டிய 10 வேலையில் 5 வேலை பார்த்தா அந்த மீதி இருக்க 5 வேலை இருக்குங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அடுத்த நாள் தூக்கத்தை உண்டாக்காமல் இருந்து அந்த அடுத்த நாள் ஸ்ட்ரெஸ்ஸில் மேலும் மொபைலை எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புன்னு பார்த்து அடுத்த நாளும் இப்படி தூங்காமல் இது வந்து தான் ஒரு மிகப்பெரிய சுழலுக்குள்ளே இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா தயவு செய்து நூல்கள் வாசியுங்கள், அதாவது அச்சிடப்பட்ட நூல்களை வாசியுங்கள் அல்லது இசை கேளுங்கள். தூக்கம் வரலங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து இவ்வளவு பிரகாசமான ஒளி உள்ள ஒரு மொபைலை எடுத்து பயன்படுத்துவதனால் அது வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து கெடதான் போகுது. இது வந்து ஒரு தீர்வு அல்ல. தேங்க்யூ டாக்டர்.